Hello friends, welcome to our Rail Goal channel. இந்த வீடியோவில் மேக்ஸ் சீரிஸ் பேஸ்ட் ஆன் என்டிபிசி சிபிடி ஒன் ஆன்சர் கீழே ப்ராக்டிஸ் செட் 4 பார்க்க போகிறோம். அப்கமிங் என்டிபிசி கிராஜுவேட் சிபிடி 2, அண்டர் கிராஜுவேட் சிபிடி 1, குரூப் டி அண்ட் ஆல் அப்கமிங் ரயில்வே எக்ஸாம்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுற ஆஸ்பிரண்ட்ஸ் எல்லாரும் இந்த சீரீஸை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அப்புறம் ஒரு ஸ்மால் நோட், இதில் உள்ள கொஸ்டின்ஸ் எல்லாம் டைரெக்டாக ஆன்சர் கீழேருந்து எடுத்தனால கொஸ்டின்ஸ் நம்பர் ஆர்டராக இருக்காது, அதை இக்னோர் பண்ணிடுங்க. ப்ரீவியஸ் வீடியோஸ்லேயும் அப்படித்தான். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின், வாட் இஸ் த மீன் ஆஃப் த ஃபாலோயிங் டிஸ்ட்ரிபியூஷன் கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி டேபிள் கொடுத்து நம்மளுக்கு மீன் கேட்டாங்க அப்படின்னா ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மீன்ஸ் ஈக்குவல் டு சிக்மா எஃப்எக்ஸ் பை சிக்மா எஃப். எஃப்ன்றது ஃப்ரீக்குவன்சி. நம்ம ஆவரேஜுக்கு என்ன பண்ணுவோம், மீன்னா ஆவரேஜுக்கு என்ன பண்ணுவோம், கீழே வந்து டோட்டல் நம்பர் போடுவோம். டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸோ பர்சன்ஸோ இருக்கிறத கீழே போடுவோம். அதே தான் இங்கேயும். இங்கே டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸுன்றது கீழே வரப்போகுது. அதே மேலே என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ரெண்டையுமே மல்டிப்ளை பண்ணி போட போகிறோம். அதான் சிக்மா எஃப்எக்ஸ்ன்னு சொல்ல வர்றது. இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி அதை ஆட் பண்ணணும், இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி தென் இதை ஆட் பண்ணணும். இப்படியே பண்ணி எல்லாத்தையும் மேலே போட்டுட்டு இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணி கீழே போடணும். வர்றதான் நம்மளுக்கு ஆன்சரு. இப்போது நம்மளுக்கு ஆப்ஷன்ஸ்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா 2 இதில் மட்டும் 4ல் முடியுது, மீதி 2ல் யூனிட் டிஜிட் பிரச்சனை இல்லை, 7 2ன்னு இருக்குது. நம்ம 4ன்னு முடிஞ்சால் தான் பிரச்சனை, ஏன்னா 2ல் 1 எடுக்க வேண்டியிருக்கும். ஜஸ்ட்டு நம்ம ஒரு ட்ரை பண்ணி பார்ப்போம். இப்போ ஃபஸ்ட்டு இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும், 9 3s are 27, 7ல் முடியுது, ரைட்டு. 6 2s are 12, அப்போ 2ல் தான் முடியும். அடுத்து 0 இன்ட்டு எனிதிங் 0 தான், ப்ளஸ்ஸு 9 7s are 63, அப்போ 3 வரப்போகுது. இப்போ 0 இன்ட்டு எனிதிங் 0 தான். இப்படி தான் யூனிட் டிஜிட் எல்லாம் மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணோன்னே இப்படி வரப்போகுது. கீழே 3 2 5, 5 9 14, 14 7 21, 1ன்னு முடியக்கூடிய நம்பர் தான் இங்கே வரப்போகுது. இப்போ மேலே எல்லாத்தையும் கூட்டி பாருங்கள். 7 2 9, 9 3 12. இப்போ 12 2ல் முடியுது, இங்கே 1ல் முடியுது. அப்போது கண்டிப்பாக இங்கே வரக்கூடிய நம்பர் என்னவாக தான் இருக்கணும், 1ஆல் மல்டிப்ளை ஆகி மேலே ஒரு நம்பர் வரணும்னா இங்கே என்ன நம்பர் இருக்கோ அதே தானே இங்கே வரப்போகுது. இப்போ யூனிட் டிஜிட் என்ன தான் இருக்க போகுது, 2ல் தான் ஆன்சர் வரப்போகுது. 2ல் இருக்கக்கூடியது எத்தனை ஆப்ஷன் இருக்குது, 1 தான் இருக்குது, ஆப்ஷன் டி 52. இதுதான் கண்டிப்பாக ஆன்சராக இருக்கும். போட்டு போயிட்டே இருக்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின், 2 pipes A and B can fill a tank of 7800 liter in 12 hours. இன்னொன்று வந்து 10 hours. இப்படி 2 ஃபில் பண்ணுது ரெஸ்பெக்டிவ்லின்னு கொடுத்தாங்க. இஃப் தே ஆர் ஓப்பன் டுகெதர், ரெண்டே ஒன்று போல் ஓப்பன் பண்ணப்போ ஹவு மெனி ஹவர்ஸ் வில் தே டேக் டு ஃபில் அண்ட் எம்டி டேங்க் ஆஃப் 8800 லிட்டர்னு கேட்டிருக்காங்க. கொடுத்துருக்கிறது ஒரு கெப்பாசிட்டி, அவங்க கேட்டிருக்கிறது ஒரு கெப்பாசிட்டி. ஆனால் 2 பைப்பு எவ்வளோ டைமில் ஃபில் ஆகுதுன்னு கொடுத்துட்டாங்க. இப்போ 2 பைப்பு மட்டும் எடுப்போம். ஏ பி, ஒன்று 12, இன்னொன்று 10 மணி நேரம் ஆகுது. இதுக்கு 2 எல்சிஎம் எடுத்தால் என்ன வரப்போகுது, 12 2s are 24, அது இதில் வராது, 3லையும் வராது, 4ல் 48 வராது, 12 5s are 60. 60னா இதுவும் போய்க்கிறோம் இதுவும் போய்க்கிறோம், அதுதான் எல்சிஎம்மும் கண்டிப்பாக இருக்க போகுது. இப்போ இங்கே போட்டோம்னா எஃபிஷியன்சி என்ன வரப்போகுது, 5 12s are 60, இங்கே 6 10s are 60 முடிஞ்சது. இப்போது ஓவரால் கெப்பாசிட்டி டு ஃபில் த டேங்க்குன்னு கேட்டால் 60 டிவைடட் பை 11ன்னு போட்டுருவோம். ஆனால் இது எந்த டேங்க் கெப்பாசிட்டிக்கு, 7800 லிட்டருக்கு. அவங்க கேட்டிருக்கிறது என்ன, 8800 லிட்டருக்கு எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. அவ்வளோதான். இதை கண்டுபிடிச்சோம்னா முடிஞ்சது. இதை நான் எக்ஸ்ன்னு வச்சுக்கிட்டேன்னா என்ன வரும், எக்ஸ் ஈக்குவல்ட்டுன்னு போடுறப்ப என்ன வரும், 8800 இன்ட்டு 60/11 இன்ட்டு இங்கே எக்ஸோட மல்டிப்ளையில் இருக்கக்கூடியது இங்கே வர்றப்ப என்ன ஆகும், எக்ஸ் ஈக்குவல்ட்டுன்னு போடுறப்ப டிவைட் ஆகும், 1/7800 ஆகும். இங்கே 2 0, இங்கே 2 0 கேன்சலு, இங்கே ஒரு 111 is 11, 8 11s are 88 வந்துருமா. கீழே எல்லாமே பார்த்தீங்கன்னா 13 இருக்குது. அப்போ கண்டிப்பாக இதுவுமே 13, 166, இங்கே 13 வந்துட போகுது, இங்கே 10ன்னு வரப்போகுது. இப்போ 8 × 10 80 டிவைடட் பை 13, ஆன்சர் ஆப்ஷன் டி. அவ்வளோதான். அடுத்த கொஸ்டின், ஃப்ரம் அ டாக்ஸி ஸ்டாண்ட் 2 cabs ஸ்டார்ட் அட் அ ஸ்பீட் ஆஃப் 54 km/h அட் அன் இன்டர்வல் ஆஃப் 29 minutesன்னு கொடுத்துட்டாங்க. போத் கேப்ஸ் ட்ராவலிங் இன் சேம் டைரக்ஷன் சொல்லிட்டாங்க. எ மேன் கம்மிங் இன் த ஆப்போசிட் டைரக்ஷன். இப்போ மேன் மட்டும் ஆப்போசிட்டில் வராரு, டாக்ஸி இங்கே போகுது. ஃபஸ்ட்டு டாக்ஸி ரெண்டுமே ஒன்று போல் போகுது சேம் டைரக்ஷனில். இது என்ன ஆகுது, டுவர்ட்ஸ் த டாக்ஸி அண்ட் ஸ்டாண்ட் மீட்ஸ் அட் அன் இன்டர்வல் ஆஃப் 12 minutes. இந்த இடத்துல வந்து 12 minutes ஆகுது. இங்கே 2 டாக்ஸி ஒன்றுக்கு பின்னாடி மீட் ஆகிறதுக்கு 29 minutes ஆகுது. ரைட், ஃபைண்ட் த ஸ்பீட் ஆஃப் மேனுன்னு கேட்டிருக்காங்க. மேனோட ஸ்பீட் என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ டைம் ரேஷியோ நம்மளுக்கு 29:12 இருக்குது. இப்போது ஸ்பீடு தேவை நம்மளுக்கு மேனோடது. அப்போது
நம்ம என்ன பண்ணலாம், ஸ்பீடு ரேஷியோ என்ன ஆகும் இதுக்கு, அப்படியே இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் 12:29 ஆயிரும். 12:29 ஆயிருமா? அந்த 29 என்னது, டாக்ஸியும் மேனும் சேர்ந்து உள்ளது. இது டாக்ஸிக்கானது மட்டும். அப்போ இந்த டாக்ஸி மேனுன்னு தனியாக பிரித்தோம்னா, ஆல்ரெடி டாக்ஸிக்கு என்னென்னு தெரியுமா, 12ன்னு தெரியும் ஸ்பீடு. இப்போ மேனுக்கு என்ன தான் இருக்கும், 17 இருக்கும். இது இந்த ரேஷியோட நம்ம கண்டுபிடிச்சது. ஆனால் ரியலாக என்ன கொடுத்துருக்காங்க, டாக்ஸிக்கு 54ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போது டாக்ஸி 12 தான் 54 அப்படின்னா 17 எவ்வளோ கண்டுபிடிச்சா அதான் ஆன்சரு. இப்போ பண்ணுறேன். 17 இன்ட்டு இங்கே 12 54, இதை ஃபஸ்ட்டு கேன்சல் அவுட் பண்ணிடுவோம். இதை கேன்சல் அவுட் பண்ணோன்னா 4 12 ஆர் 48ன்னு வரும். மீதி 6 இருக்கும். மீதி 6ன்றது 12ல் பாதி. அப்போ 4.5. இப்போ 4.5 இன்ட்டு 17. இதே நான் என்ன பண்ணிடுவேன்னா 17 இன்ட்டு 19/2ன்னு போட்டுருவேன். இப்போ ஈஸியாக பாருங்க. 7 9 ஆர் 63. இப்போ 6ன்னு இருக்கும். 1 9 is 9, 9 6 15. இப்போ 153ல் பாதி, சாரி 2 இருக்கா, 153ல் பாதி பை 2 எவ்வளவு, 76.5. ஆன்சர் ஆப்ஷன் சி. அவ்வளோதான். நெக்ஸ்ட் கொஸ்டின், இஃப் த செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் எ பெட் இஸ் 2 times ஆஃப் த இனிஷியல். செல்லிங் ப்ரைஸ் வந்து முதல்ல இருந்த செல்லிங் ப்ரைஸை காட்டிலும் 2 times ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் த ப்ராஃபிட் இஸ் 10 times ஆஃப் த இனிஷியல். ப்ராஃபிட் வந்து முதல் இருந்த ப்ராஃபிட்டை காட்டிலும் 10 times கூட வந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஃபைண்ட் த இனிஷியல் ப்ராஃபிட் பர்சன்டேஜ்னு கேட்டிருக்காங்க. இப்போது ஃபஸ்ட்டு ஒரு சிபி இருந்திருக்கும், அடுத்து ஒரு SP 1ன்னு இருந்திருக்கும், அடுத்து SP 2ன்னு ஆயிருக்கும். இந்த SP 2 எத்தனைன்னு சொல்கிறாங்க, 2 times ஆஃப் SP 1ன்னு சொல்லிடுறாங்க. இது எப்போ, 10 times ப்ராஃபிட் கிடைக்கிறப்ப. நார்மலாக கிடைக்கிறது சிங்கிள் ப்ராஃபிட் தான். இது 10 times ஆகுது எப்போ, 2 times த செல்லிங் ப்ரைஸ் ஆகிறப்போ அப்படின்னு சொல்லியாச்சு. இப்போ ப்ராஃபிட்னா நம்மளுக்கு என்னன்னு தெரியுமா, SP மைனஸ் சிபி. இது ஒன்று, இது மூலியமாக நம்மளுக்கு கிடச்சிருச்சு. ரெண்டாவது இது பாருங்கள், இதில் ப்ராஃபிட் என்ன வரும், 10 times த ப்ராஃபிட் கிடச்சிருக்கு. SP என்ன, 2SP. ஏன்னா 2 times த SP 1ன்னு போட்டிருக்கேன். ஸோ நான் இங்கே SPன்னே எடுத்துட்டேன். அதனால 2 times த ஃபஸ்ட்டு SPயை SPன்னு போட்டாச்சு. மைனஸ் சிபின்றது அதே தான், அவ்வளோதான். இப்போது நம்மளுக்கு இங்கே ப்ராஃபிட் 2 ஈக்குவேஷன் மாதிரி இருக்குது. இந்த இடத்துல ப்ராஃபிட்டுக்கு உள்ளதை இங்கே அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிடுங்க. அப்படி பண்ணோம்னா 10SP மைனஸ் 10CP அப்படின்னு ஆயிருமா. இங்கே உள்ளது 2SP மைனஸ் சிபின்னு இருக்கும். இப்போ ஒரு பக்கம் SP, இன்னொரு பக்கம் சிபி கொண்டு வந்துடுங்க. இங்கே 10 இருக்குது, இங்கே 2 இருக்குது. இங்கிட்ட வந்துச்சுன்னா என்ன ஆகும், 8SPன்னு ஆயிரும். அதே இங்கே மைனஸ் சிபி, இங்கே மைனஸ் 10CP இருக்குது. இங்கே மைனஸ் இருக்குது, அங்கே போச்சுன்னா ப்ளஸ் 10. 10 மைனஸ் 1 9, 9CP. அப்போ SPன்றது 9, சிபின்றது 8. கண்டிப்பாக ப்ராஃபிட் தான். எவ்வளோ கூடியிருக்கு, 1 கூடியிருக்கு. எதுலேருந்து, சிபின்றது தான் கீழே போடுவோம், 8லேருந்து இன்ட்டு 100. 100/8 என்ன, 8 12 ஆர் 96. அப்போ 12.5%. அவ்வளோதான், ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட்டு, இஃப் த ரேஷியோ ஆஃப் 2 numbers இஸ் 17:6ன்னு கொடுத்துட்டாங்க. 2 ரேஷியோ தான் கொடுத்துருக்காங்க, 17:6. அந்த ப்ராடக்ட் ஆஃப் தி LCM அண்ட் HCF இஸ் 102. LCMும் HCFும் ப்ராடக்ட்டு 102, ரைட்டு. தென் த சம் ஆஃப் த ரெசிப்ரோக்கல் ஆஃப் LCM அண்ட் HCF என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போது இதில் நம்ம HCFன்னு 2க்கு காமனாக உள்ளதை, இது ப்ரைம் நம்பர்னால எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டாச்சு. LCM என்ன இருக்க போகுது, LCM வந்து 2க்கும் காமனாக உள்ள எக்ஸும் இருக்கும், 2ஐயும் மல்டிப்ளை பண்ணுறதும் இருக்கும். ஏன்னா இது வந்து ப்ரைம் நம்பர். அப்போ 102x. நம்மளுக்கு ஃபார்முலா தெரியுமா, LCM இன்ட்டு HCF ஈக்குவல் டு ப்ராடக்ட் ஆஃப் 2 numbers. இப்போ LCM HCF எவ்வளோ வருது, எக்ஸு, இன்னொன்று 102x. ப்ராடக்ட் ஆஃப் 2 numbers என்ன, ப்ராடக்ட் ஆஃப் 2 numbers தான் LCMக்கு ஈக்குவலு. அப்போ சேம் 102 தான் இங்கேயும் போட போகிறோம். இப்போ இதை கேன்சல் அவுட் பண்ணோம்னா என்ன வரப்போகுது, 102 102 இங்கே கேன்சலு. இப்போ x² = 1, எக்ஸுன்றது என்ன, 1 வந்துருச்சு. இப்போ LCM என்ன, 102 × 1ன்றது 102 தான் LCMு, HCFன்றது 1. அவங்க கேட்டிருக்கிறது ரெசிப்ரோக்கல் ஆஃப் சம்மு 1/102 ப்ளஸ் 1/1 என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு LCM எடுத்தோம்னா 102ன்னு வரப்போகுது. இங்கே கூட்டோம்னா 102 + 1 103. அவ்வளோதான், 103/102 எங்கே இருக்குது, ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் கொஸ்டின், விச் ஆஃப் த ஃபாலோயிங் ரேஷியோஸ் இஸ் கிரேட்டஸ்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. கொடுத்துருக்கிறது என்ன, 4 நம்பர் கொடுத்துருக்காங்க. இதில் டேரெக்டாக எலிமினேஷன் போயிருங்க, LCM எடுக்கிறது அப்படிலாம் செய்யவே வேண்டாம். இதை பொறுத்தளவுக்கு நியூமரேட்டர் பை டினாமினேட்டர், இதுக்கான டிஃப்ரென்ஸ் எதுக்கு, இதுக்கான டிஃப்ரென்ஸ் கம்மியாக இருக்குதோ
அதுதான் வந்து கிரேட்டர் நம்பர். இந்த இது மட்டும் தெரிஞ்சுக்கிட்டிங்கனாலே போதும். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், இப்போ 1/2ன்னு இருக்குது, இதுக்கு வேல்யூ என்ன 0.5. இதுவே 1/10ன்னா 0.1. இந்த இடத்துலேயே பாருங்கள், நியூமரேட்டர் டினாமினேட்டருக்கான டிஃப்ரென்ஸ் கம்மியாக தான் இருந்திருக்கு, ஆனால் வேல்யூ கூட இருந்திருக்கு. அதே மாதிரி கான்செப்ட்லேயே இதை பாருங்கள். இப்போ 4164 ரைட்டு, 50 59 இதுவும் பக்கத்தில் இருக்குது, இதுவும் கிட்டத்தட்ட பக்கத்தில் வர்ற மாதிரி இருக்குது. ஏன்னா 2 டைம்ஸ் கூட போகல. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா 26 19 இருக்குது. 26ஐ 2 டைம்ஸ் போட்டாலே நம்மளுக்கு என்ன வரும் 52ன்னு வரும். இது 3 டைம்ஸையும் தாண்டி போய்கிட்டு இருக்குது. அப்போது 1/3யும் ப்ளஸ்ஸை தாண்டி போய்கிட்டு இருக்குது, 3 பாயிண்ட் சம்திங்னு வர அளவுக்கு இருக்குது. இப்போது இது கிடையாது. அதே மாதிரி இது பாருங்கள் 40 70. இப்போ இப்படி இருக்குது, இப்போ 40/17 போட்டால் 40/18ன்றது 1/2ன்னு ஆயிரும். ஆனால் 70ன்றது கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதனால் இது 1/1.5 அப்படின்னா எவ்வளோ வரும், இங்கே 60 இருக்கணும், ஆனால் இங்கே 70 இருக்குது. இதுவுமே 1.5ஐ தாண்டி தான் போகுது. அப்போ இதுவுமே கிடையாது. ஆனால் இது ரெண்டுமே நியர்பையில் இருக்குது. ஸோ நான் இதை 41/64 இதை நான் பண்ணிடுவேன். இங்கே 1 டைமு, இதையும் 1 டைம் பண்ணிடணும். இங்கே 41ன்னு வரும். மிச்சம் எவ்வளோ இருக்கும், 41 பண்ணேன்னா மிச்சம் நம்மளுக்கு 23 இருக்கும். ஏன்னா 41 51 61 மீதி 64க்கு 23 இருக்கும். இப்போ 213 பண்ணேன்னா 41 வச்சு பண்ணேன்னா 5 டைம்ஸ் 5 × 41ன்னு போட்டால் எவ்வளோ வரப்போகுது, 5 41 205ன்னு வரும். ரைட்டா? அப்போ 1/1.5 இதுக்கான வேல்யூ. ரைட்டு. 50/59 இதையுமே நான் 1 டைம்னு போட்டேன்னு வைங்க, 1/59 50ஆல் பண்ணால் 150 is 50 19 வரும். அதுக்குமே நான் என்ன பண்ணணும், 1.1ன்னு தான் போடணும். 1/1.1ன்னு இருக்குது. அவ்வளோதான். இது ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா எதுக்கு ரெண்டுக்குமே டிஃப்ரென்ஸ் கம்மியாக இருக்குது, இதுக்கு தான் டிஃப்ரென்ஸ் கம்மியாக இருக்குது. இதுக்கு 0.4ன்னு ஆயிடுது, இதுக்கு வெறும் 0.1 தான் வருது. டிஃப்ரென்ஸ் இதுக்கு தான் கம்மியாக இருக்குது. ஸோ ஆப்ஷன் பி. சிம்பிள் தான். இவ்வளோ நேரம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணதுனால தான் உங்களுக்கு பெருசாக தெரியுது. நியூமரேட்டர் டினாமினேட்டர் ரெண்டையும் எடுங்க, அதுக்கான டிஃப்ரென்ஸை பாருங்கள். நம்ம 2 டைம்ஸ் 3 டைம்ஸ்னால் ஜாஸ்தியாக போகுது, மிச்ச நம்பர்லாம் பக்கத்தில் இருக்க மாதிரி இருக்குது அப்படின்னா அந்த நம்பரை மட்டும் தனியாக எடுத்துக்கோங்க, மிச்சத்தை எலிமினேட் பண்ணுங்கள். அதை ரெண்டை கம்பேர் பண்ணுங்கள். மேலே உள்ள நம்பராலே கீழே கேன்சல் அவுட் பண்ணி பார்த்துட்டு எது நியர்பையாக இருக்கோ அதை ஆன்சராக சூஸ் பண்ண போகிறீங்க. அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு, ஏபி இஸ் parallel to சிடி. ட்ராவர்சல் பிக்யூ இன்டர்செக்ட் ஏபி அண்ட் சிடி at இ அண்ட் எஃப்னு கொடுத்துட்டாங்க. அப்போது ஏபி போட்டுக்கிறேன், இது சிடி, ஏபி இது சிடி. இப்போ ஒரு ட்ராவர்சல் போகுது, அதில் பிக்யூன்னு இருக்குது. ரைட்டு, இது பின்னு வச்சுக்கிறேன், இதை கியூன்னு வச்சுக்கிறேன். இன்டர்செக்ட் ஏபி அண்ட் சிடி at இ அண்ட் எஃப். இது இ, இது எஃப் என்ன ரெஸ்பெக்டிவ்லின்னு கொடுத்துட்டாங்க, அது அப்படி தான் எடுத்தாகணும். நெக்ஸ்ட்டு பிஇபி வந்து 59 டிகிரி. பிஇபி இந்த ஆங்கிள் வந்து 59. ஓகே. ஜி இஸ் எ பாயிண்ட் பிட்வீன் ஏபி அண்ட் சிடி. ஏபிக்கும் சிடிக்கும் நடுவில் ஜி 100 பாயிண்ட் இருக்குது. ரைட்டு. சச் தட் பிஇஜி 50. பிஇஜி இது வந்து என்னன்னு சொல்லிட்டாங்க, 50ன்னு சொல்லிட்டாங்க. ஜிஎஃப்இ 33. ஜிஎஃப்இ இது வந்து 33. இப்போ இது 33ன்னு தெரிஞ்சு போச்சு. இப்போது நம்மளுக்கு தேவையானது என்ன கேட்குறாங்க, இஜிஎஃப். இஜிஎஃப் இந்த ஆங்கிள் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இப்போது இதில் சிம்பிளாக பார்த்தீங்கன்னா ஓவரால் ஸ்ட்ரெயிட் ஆங்கிள் அப்படின்றது 180 டிகிரி இருக்கணும். ஆனால் இங்கே எவ்வளோ இருக்குது, 59 50 கூட்டினா 109 இருக்குது. 109ல் 180 போச்சு அப்படின்னா எவ்வளோ வரும், 71ன்னு வந்துடும். அவ்வளோதான். இந்த ஸ்ட்ரெயிட் ஆங்கிள் மூலியமாக இந்த இன்னொரு ஆங்கிளை கண்டுபிடிச்சாச்சு. இப்போது நம்மளுக்கு ட்ரையாங்கிள் சம் ஆஃப் ட்ரையாங்கிளுக்கு வேல்யூ என்ன, 180 டிகிரி. அதில் 2 ஆங்கிள் நம்மளுக்கு இருக்குது. அதை ரெண்டையும் கூட்டி இந்த 180ல் கழிச்சா இந்த ஆங்கிள் கிடச்சிருமா, அது செஞ்சாலே முடிஞ்சது. இப்போ 71 33 ரெண்டையும் கூட்டினா எவ்வளோ வரும், 4 104 104 180ல் 104 கழிச்சோம்னா எவ்வளோ, கடைசி 6ன்னு வரப்போகுது. யூனிட் டிஜிட் 6 மட்டும் வச்சுருக்கிறது எத்தனை ஆப்ஷன் கொடுத்துருக்கான், ஒன்று தான் கொடுத்துருக்கான். ஆப்ஷன் ஏ போட்டு போயிட்டே இருக்கலாம். அடுத்த கொஸ்டின், விச் ஆஃப் த ஃபாலோயிங் நம்பர் இஸ் டிவிசிபிள் பை 7ன்னு கேட்டிருக்காங்க. இப்போ 7க்கு பார்ப்போம். இப்போ இதை எடுத்துக்கிட்டோம்னா 1 7 is 7 வரும், மீதி 1 2 7s are 14. 2 7s are 14னா மீதி 5ன்னு இருக்கும். 54 7ஆல் போகாது, தூக்கிடலாம். 87 பார்த்தா 177 வரும், இங்கே 1 வரும், 2 7s are 14 மிச்சம் 3 இருக்கும், இதுவும் வராது. இப்போ இதை எடுத்துக்கிட்டோம்னா 177 அதே மாதிரி இங்கே 1 போடுவோம், 2 7s are 14 மீதி 3 இருக்கும், 5 7s are 35 7ஆல் போகும். அப்போது ஆப்ஷன் சி இதுதான் 7ஆல் டிவிசிபிள். முடிஞ்சது. அடுத்து, an article was bought for rupees 1300 கொடுத்துட்டாங்க. இட் ப்ரைஸ் வாஸ் மார்க்ட் அப் பை
35%. ஸோ மார்க்கெட் ப்ரைஸோட பர்சன்டேஜ் கொடுத்தாச்சு. தேர் ஆஃப்டர் இட் வாஸ் சோல்ட் அட் அ டிஸ்கவுண்ட் ஆஃப் 20% அந்த மார்க்கெட் ப்ரைஸ். மார்க்கெட் ப்ரைஸில் டிஸ்கவுண்ட் கொடுத்தா டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜும் கொடுத்துட்டாங்க. வாட் வாஸ் த பர்சன்டேஜ் ப்ராஃபிட் அந்த டிரான்சாக்ஷன் கேட்டிருக்காங்க. பர்சன்டேஜ் ப்ராஃபிட் கேட்டிருக்காங்க. இப்போது நம்மளுக்கு இங்கே ரேட் கொடுத்துருக்காங்க. அந்த ரேட்டு தேவையே இல்லை, ஏன்னா அவங்க கேட்டிருக்கிறது பர்சன்டேஜ் ஆஃப் ப்ராஃபிட் தான். இந்த மாதிரி சம்பளம் எல்லாமே சிம்பிளாக இப்படியே பண்ணிட்டு போயிடலாம். இந்த ப்ரைஸ் வந்து மார்க்கெட் இப்போ எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 35. நெக்ஸ்ட்டு டிஸ்கவுண்ட்டுன்றது 20%, அதனால் இதை நான் மைனஸ் போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட்டு இங்கே 35, 20 ரெண்டையுமே மல்டிப்ளை பண்ணால் எவ்வளோ வரப்போகுது, 35 × 2 70, மீதி 0 இருக்கும், 700 டிவைடட் பை 100. ஆக்சுவலாக என்ன அப்படின்னா A மைனஸ் A + B + AB பை 100. இதை தான் நான் இங்கே பண்ணியிருக்கேன். இங்கே பீன்றது டிஸ்கவுண்ட்டு நெகட்டிவில் வரும், அதனால இங்கே நெகட்டிவ் போட்டாச்சு, மைனஸை போட்டாச்சு. அது போக இங்கேயுமே வந்து ப்ளஸ் இன்ட்டு மைனஸ்ன்றதுனால இங்கே மைனஸ் வந்துடும். இப்போ நம்ம பண்ணுறப்ப என்ன ஆன்சர் வருதுன்னு பாருங்கள். 35 இங்கே -20 எவ்வளோ வரும், 15. இங்கே 0 0 கேன்சல். அப்போ 15 - 7 எவ்வளோ வரப்போகுது, 8. 8ன்றது எப்படி வந்திருக்கு, ப்ளஸில் வந்திருக்கு. அப்போது கண்டிப்பாக ப்ராஃபிட் பர்சன்டேஜ் தான். ஸோ +8% ப்ராஃபிட் பர்சன்டேஜ். ஆன்சர் ஆப்ஷன் டி. சப்போஸ் இப்படி பண்ணி உங்களுக்கு மைனஸில் வந்தது அப்படின்னா அது லாஸ் பர்சன்டேஜாக தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு, a boat takes 51 minutes to go 10.2 km upstream. ரைட்டு. இப்போ வந்து அப்ஸ்ட்ரீம்க்கான நம்மளுக்கு டைம் எடுக்கிறதும் எவ்வளோ கிலோமீட்டர்னு கொடுத்துட்டாங்க. த ரேஷியோ ஆஃப் ஸ்பீட் ஆஃப் போட் இன் ஸ்டில் வாட்டர் டு தட் அப்ஸ்ட்ரீம் இஸ் 7:6. இப்போ போட் ஸ்பீடு வாட்டர் ஸ்பீடு ரெண்டும் கொடுத்தாச்சு ரேஷியோவில். ஹவு மச் டோட்டல் டைம் வில் த போட் டேக் டு கோ 17.7 km upstream அண்டு 66.3 km டவுன் ஸ்ட்ரீம். டைம் கேட்குறாங்க, இவ்வளோ கிலோமீட்டர் அப்ஸ்ட்ரீம்லேயும் இவ்வளோ கிலோமீட்டர் டவுன் ஸ்ட்ரீம்லேயும் போனால் எவ்வளோ ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க டைமு. இப்போ கொடுத்துருக்கிறத அப்படியே எழுதுவோம். எவ்வளோ நிமிஷம் கொடுத்துருக்காங்க, 51 minutes. போட் ஸ்பீடு இது அப்ஸ்ட்ரீம்னு கேட்டிருக்காங்க. அப்போ போட் ஸ்பீடு மைனஸ் வாட்டர் ஸ்பீடு. ஸ்பீடு = டிஸ்டன்ஸ் ட்ராவல் பை டைம் டேக்கன். அப்போது 102 டைம் என்ன, 51 minutes. நான் என்ன பண்ணுறேன், இந்த 0வை தூக்கி விடுறதுக்கு இங்கே 51ன்றதை அப்படியே போட்டாச்சு. இங்கே என்ன பண்ணுறேன், 16 போட்டுக்கிறேன். ஏன்னா 51 டிவைடட் பை 16 வரும் மினிட்ஸில். நான் ஹவர்ஸில் மாற்றுறதுக்காக 16 இங்கே போட்டுக்கிறேன். ஏன்னா எல்லாமே இங்கே கிலோமீட்டரு, ஆன்சரும் ஹவர்ஸில் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி 10.2 கிலோமீட்டரை நான் மாற்றுறதுக்கு இங்கே 51 போட்டது போக இங்கே ஒரு 0வும் போட்டாச்சு. அவ்வளோதான், வேறு ஒன்றுமே செய்யலை. நான் பாயிண்ட்டை தூக்கியிருக்கேன். இப்போ இங்கே கேன்சல் அவுட் பண்ணால் இங்கே 0க்கு இங்கே 0 கேன்சலு. இங்கே 3ஆல் அடித்தோம் அப்படின்னோம்னாலும் இங்கே 1 இங்கே 2 சிம்பிளாக முடிஞ்சது. அப்போ 2 6 are 12. இதே போட் ஸ்பீடு மைனஸ் வாட்டர் ஸ்பீடு கிடச்சிருச்சு. அவங்க கொடுத்துருக்கிறது என்ன, த ரேஷியோ ஆஃப் போட் இன் ஸ்டில் வாட்டர் டு தட் ஆஃப் ஸ்ட்ரீம். இப்போ போட் ஸ்பீடு வாட்டர் ஸ்பீடுக்குமான ரேஷியோ என்ன, 7:6ன்னு கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு அப்ஸ்ட்ரீம் எவ்வளோ கொடுத்துருக்கு ஸ்பீடு, அப்ஸ்ட்ரீம்ன்றது என்ன, போட் ஸ்பீடு மைனஸ் வாட்டர் ஸ்பீடு. இதுதான் அப்ஸ்ட்ரீம்க்கான ஸ்பீடுக்கான நம்மளுக்கு ஃபார்முலா. அப்போது அந்த 7 - 6 1 தான் என்ன, 12. அப்படின்னா இப்போ நம்மளுக்கு அப்ஸ்ட்ரீமுக்கு என்ன, போட் ஸ்பீடு மைனஸ் வாட்டர் ஸ்பீடு. இதுவே டவுன் ஸ்ட்ரீம்னா போட் ஸ்பீடு ப்ளஸ் வாட்டர் ஸ்பீடு. 7 6 13. அப்போ 1 12னா 13 எவ்வளோ, 13 × 12 156. சிம்பிளாக முடிஞ்சது. அவங்க அப்படியே அடுத்த லைன் போட்டுற வேண்டியதான். ஹவு மச் டோட்டல் டைம் வில் த போட் டேக் டு ட்ராவல் 17.7 km அப்ஸ்ட்ரீம். இப்போ 17.7 km டிஸ்டன்ஸை நம்மளுக்கு எழுதுகிற போது அப்ஸ்ட்ரீம்க்கான டிஸ்டன்ஸு இது ஸ்பீடு என்ன, 12. ஏன்னா நம்ம டோட்டல் டைம் பார்க்குறோம். டைம்ன்றது என்ன, டைம்ன்றது நம்மளுக்கு டோட்டல் டிஸ்டன்ஸ் ட்ராவல் பை ஸ்பீடு. ஸ்பீடு = டிஸ்டன்ஸ் பை டைமு. அப்படின்னா டைம் = டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடு தானே, அதை தான் பண்ணியிருக்கேன். ப்ளஸ் அண்டுன்றதுனால ப்ளஸ்ஸு 66.3. இது டவுன் ஸ்ட்ரீம்ன்றது என்னது, 156 ஸ்பீடு. இதை பண்ணிட்டோம்னா அதான் ஆன்சர். இப்போ இதை சிம்பிளாக பாருங்கள். இப்போ 112 is 12, 2 12s are 24ன்னு போயிடும். அதுவே 18 அப்படின்றதுனா 1.5ன்னு வந்துடும். அப்போது இது எப்படி இருக்கும், 1.5ன்ற வேல்யூவுக்கு கம்மியாக இருக்குமா? ஏன்னா உங்களுக்கு புரியுதில்ல, இந்த இடத்துல வந்து 18 வச்சுக்கோங்களேன். 18 வச்சுக்கிட்டிங்கன்னா இங்கே 1 மேலே 1.5ன்னு இருக்கும். அதை தான் நான் அப்படியே ஏன்னா இங்கே 17.7 தான் கொடுத்துருக்காங்க. அப்போ 1.5க்கு கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ரைட்டு. அதே மாதிரி இதை எடுத்துக்கிட்டோம்னா இதை நான் என்ன பண்ணுறேன், 663 டிவைடட் பை 156
அதோட ஒரு 0 போட்டுக்கிறேன் டெசிமலை தூக்குறதுக்காக. இதை கேன்சல் பண்ணேன்னா 3 டேபிளில் இங்கே 520 வரப்போகுது. இதையுமே கரெக்டாக பாருங்கள். இதை 1 டைமு இதை போட்டோம்னா என்ன வரப்போகுது, 1 டிவைடட் பை 2 டைம்னு போட்டால் 442 வரும். அதுவே 3 டைம்னு போட்டால் ரொம்ப அதிகமாகிடும். அப்போது 1 இன்பிட்வீன் 2 to 3க்குள்ளே இருக்கும். கண்டிப்பாக இந்த மாதிரி தான் இருக்கும். அப்படி 1/2க்கான வேல்யூ என்ன, 0.5. 1/3க்கான வேல்யூ என்ன, 0.3. ரெண்டுக்கும் நடுவில் இருந்தால் என்ன தான் இருந்தாகணும், 0.4 சம்திங் தான் இருந்தாகணும். இப்போ 0.4ன்னு நான் சிம்பிளாக போட்டுக்கிறேன். இப்போ 1.5க்கு கொஞ்சம் கம்மி ப்ளஸ் 0.4 எவ்வளோ வந்திருக்கு, 1.9. இது எங்கே இருக்குது, ஆப்ஷன் சி. அவ்வளோதான். நெக்ஸ்ட் கொஸ்டின், அட் வாட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பெர் இயர் will a sum of money double itself in 5 years on simple interestன்னு கொடுத்துருக்காங்க. மணி வந்து டபுள் ஆகுது. இதுதான் ஒரிஜினல் பிரின்சிபல், இது அமௌண்ட்டு. அப்போது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ தான் வந்திருக்கு, P2P ஆகிருக்குன்னா எக்ஸ்ட்ரா ஒரு P ஆட் ஆகிருக்கு. இதுதான் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா என்ன, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்க்கு பதில் நான் Pன்னு போட்டுக்கிட்டேன். ஃபார்முலா PNR/100. P என்ன 5, R நம்ம கண்டுபிடிக்கணும், டிவைடட் பை 100. P கேன்சல் ஆச்சுன்னா 100, R = 100 டிவைடட் பை 5ன்னு வரப்போகுது. 100/5னா என்ன, 20%. ஆப்ஷன் பி. அவ்வளோதான். அடுத்து ஒரு சிம்பிளிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. டிவைடு, மல்டிப்ளிகேஷன், அடிஷன், சப்ராக்ஷன் எல்லாமே இருக்குது. உள்ள ப்ராக்கெட்லாம் நிறையா இருக்குது. இப்போ ப்ராக்கெட் தான் ஃபஸ்ட்டு பண்ணணும். பண்ணோம்னா 9 + 2 என்ன வரும், 11. இப்போ 5 + 8ன்றது 13. இப்போ 13 - 11 அப்படின்றது ஹோலாக அந்த டேர்ம் என்ன ஆகுது, 2ன்னு மாறிடுது. ரைட்டு. அப்புறம் பாருங்கள், 7 + 7 - 2. இப்போ 14 - 2 என்ன ஆகுது, 12. இப்போ இந்த ஓவராலாக அந்த டேர்ம் எல்லாமே 12ன்னு மாறி மேலே நிற்கிது. இங்கே 8, இங்கே 4, 12. இப்போ கேன்சல் பண்ணிக்கலாமா, 1 4 is 4, 2 4 are 8. இப்போ 144 டிவைடட் பை 2 × 12ன்னு நிற்கிது. இப்போ 12 12s are 144 நம்மளுக்கு தெரியும். 12/2. ஆன்சர் 6, ஆப்ஷன் சி. அவ்வளோதான். அடுத்து, த லென்த் ஆஃப் எ வெர்டிக்கல் ராட் அண்ட் இட் ஷேடோ ஆர் இன் த ரேஷியோ கொடுத்துட்டாங்க. லென்த் ஆஃப் த வெர்டிக்கல் ராடும் ஷேடோக்கும். ஃபைண்ட் த ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் ஆஃப் த சன்னு கேட்டிருக்காங்க. இப்போ ஒரு வெர்டிக்கல் ராட் இருக்குது, அதோட ஷேடோ இப்படி கீழே விழும். இந்த ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் என்ன, தீட்டா என்னன்னு கேட்டிருக்காங்க. அவங்க கொடுத்துருக்கிறது என்ன, 2. லென்த் ஆஃப் த வெர்டிக்கல் ராடுக்கு கரெக்டாக பார்த்தா 2. அதோட ஷேடோவுக்கு √12ன்னு கொடுத்துருக்காங்க. √12னா என்ன, 12ன்றது 2 2s are 4, 4 3s are 12. அப்போ √12ன்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒரு 2வை வெளியே எடுத்துக்கலாம். அப்படி எடுத்தோம்னா 2√3ன்னு வரும். ரைட். இப்போது நம்மளுக்கு தீட்டா இருக்குது, ஆப்போசிட் சைடு இருக்குது, அட்ஜசன்ட் சைடு இருக்குது. இப்போ tan தீட்டா எடுத்துக்கலாமா, tan தீட்டா தான் ரெண்டும் இன்வால்வ் ஆகும், ஆப்போசிட் பை அட்ஜசன்ட். இப்போ tan தீட்டா = 2/2√3ன்னு வருது. இப்போ 2வும் 2வும் கேன்சலு. tan தீட்டா எதில் 1/√3 இருக்கும், 0க்கு 0ன்னு இருக்கும், 30 டிகிரிக்கு 1/√3 இருக்கும். அப்போ தீட்டா = 30 டிகிரி. முடிஞ்சது. ஆன்சர் ஆப்ஷன் டி. அடுத்து x - 1/x = 10ன்னு கொடுத்துட்டாங்க. x³ - 1/x³ என்னன்னு கேட்குறாங்க. சிம்பிள் தான். சிம்பிளாக x - 1/x p அப்படின்னா x² - 1/x² என்ன பார்த்துருக்கோம், p² + 2. அதுவே x³ - 1/x³ அப்படின்னா p³ + 3p. அவ்வளோதான். இந்த இடத்துல pக்கு பதில் 10ன்னு இருக்குது. அப்போ 10³ 1000 ஆகும். ப்ளஸ் 3 × 10 30 ஆகும். 1000 + 30 என்ன, 1030. ஆப்ஷன் பி. அடுத்து, எ குக் ஏர்ன்ஸ் 8400 பெர் மந்த்து. ஒரு மந்த்துக்கு இவ்வளோ ஏர்ன் பண்ணுறான். இஃப் ஷி ஸ்பெண்ட்ஸ் 60% ஆஃப் இட் ஈச் மந்த்து. 60% ஒவ்வொரு மாதமும் செலவு பண்ணிடுறாங்க. ரைட்டு. ஹவு மச் வில் ஷி சேவ் பை 1/4 ஆஃப் த இயர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போது ஒவ்வொரு மாதமும் ஏர்ன் பண்ணுறது 8400, இதில் ஸ்பெண்ட் பண்ணுறது இவ்வளோ அப்படின்னா சேவ் பண்ணுறது 40% தான். ஏன்னா இது ஸ்பெண்டிங்னா சேவிங் எவ்வளோ வரும், அவங்க கேட்டிருக்கிறது அதுதான் சேவ்ன்றது. 40% தான் சேவ் பண்ணவே முடியும். ரைட்டு. ஹவு மச் வில் சி சேவ் பை 1/4 ஆஃப் த இயர். 1/4 இயர் என்ன, 12. இப்போ 1/4 ஆஃப் த இயர் அப்படின்னா 1/4 இங்கே 12 மந்த்ஸ்ன்னு நான் போட்டேன். அப்போ நம்மளுக்கு 1/4 ஆஃப் த இயர்ன்றது கிடச்சிருமா, அவ்வளோதான். இதை கேன்சல் பண்ணால் ஆன்சரு இங்கே 0க்கு இங்கே 0 கேன்சலு, இன்னொரு 0க்கு இங்கே 0 கேன்சலு, இங்கே 4க்கு 4 கேன்சலு. இப்போ 840 × 12. சிம்பிளாக இதில் பாருங்கள்,
கடைசி கண்டிப்பாக 0 தான் வரப்போகுது. யூனிட் டிஜிட் வச்சு பார்த்தோம்னா 4 2s are 8. 8 0ன்னு முடிகிற ஆன்சர் எத்தனை இருக்குது? ஒன்றே ஒன்று தான் கொடுத்துருக்கான். ஆப்ஷன் ஏ. போட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். அடுத்து ஒரு சிம்பிளிஃபிகேஷன். கியூப் ரூட்டு 4th ரூட் வச்சு கேட்டிருக்காங்க. சிம்பிள் தான். இது நம்மளுக்கு பார்த்தாலே தெரியுது 11ஓடது தான். இது 4 0 இங்கே ரூட்டில் 4 கொடுத்துருக்காங்க. அப்போ 10 இன்ட்டு 5/√3 இன்ட்டு 13 போட்டோம்னா இங்கே 0க்கு 0 கேன்சலு, இங்கே 11 வந்துடும். 11க்கு 11 கேன்சல். ஆன்சர் 5. ஆப்ஷன் சி. அவ்வளோதான். அடுத்து கோனிக்கல் ஃப்ளாஸ்க் ஆஸ் அ பேஸ் ரேடியஸ் 31 சொல்லிட்டாங்க அண்டு ஹைட்டு 45. வாட்டர் இஸ் poured into the vessel until it is 2/3 ஃபுல்லுன்னு கொடுத்துட்டாங்க. ஃபைண்ட் த வால்யூம் ஆஃப் வாட்டர் இந்த வெசல். இப்போ ஒரு கோனிக்கல் ஃப்ளாஸ்க் இருக்குது, அதில் 2/3 மட்டும் ஃபுல்லாக இருந்தால் அதுக்கான வால்யூம் என்ன, அந்த வாட்டர் ஃபுல்லாக இருக்கிறதுக்கான வால்யூம் என்னன்னு கேட்குறாங்க. இப்போ வால்யூம் வந்து என்ன மாதிரி இருக்குது? கோன் ஷேப்பில் இருக்குது. கோனுக்கு என்னது? 1/3 பை r²h. இதுதான். இப்போ 1/3 இன்ட்டு இங்கே எல்லாமே பையில் தான் ஆன்சர் கொடுத்துருக்காங்க. அப்போ பை இருக்கட்டும். ரேடியஸ்ன்றது 31. 31 ஸ்கொயர் என்ன? 961. ஹைட் என்ன? 45. அவங்க கொடுத்துருக்கிறது 2/3 தான் ஃபுல்லு. இப்போ மல்டிப்ளை வித் 2/3 முடிஞ்சது. இப்போ பண்ணோம்னா கேன்சல் அவுட் பண்ணுறது மட்டும்தான் இதில் வேலையே. இங்கே 3 ஏழை பண்ணுறேன். இங்கே 15 3 சார் 45 வந்துடும். இன்னொரு 3 ஏழை பண்ணேன்னா 5ன்னு வந்துடும். அப்போது 2 1s are 2, 2 5s are 10. யூனிட் டிஜிட்டு 0ன்னு வச்சிருக்கக்கூடியது எத்தனை ஆப்ஷன் இருக்குது? ஒன்றே ஒன்று தான் இருக்குது. ஆப்ஷன் சி. அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு அரவிந்த் இஸ் 40 years old அண்டு ஆசா இஸ் 25 years old. ஓகே. ஹவு மெனி இயர்ஸ் அகோ, எத்தனை வருஷங்களுக்கு முன்னாடி ஃப்ரம் நவ், இப்போ இருந்து எவ்வளோ வருஷத்துக்கு முன்னாடி வாஸ் அரவிந்த் 4 times as old as ஆஷான்னு கேட்டிருக்காங்க. ஒன்றும் இல்லை. ஃபஸ்ட்டு அரவிந்த் 40, ரைட்டு. ஆஷா 25. ரெண்டு பேரும் எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி அரவிந்த் இஸ் 4 timesன்னு கொடுத்துருக்காங்க. 4 times ஆஃப் ஆஷாவாக இருந்திருப்பான் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ இதில் 10 சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்களேன். 40 - 10ன்றது 13 வந்துடும், ரைட்டு. அப்போ இதுலேயும் 10 சப்ஸ்டியூட் பண்ணோம்னா 25 - 10ன்றது 15 வந்துடும். இப்போ ரேஷியோ 2:1 வருது. அப்போ இது கிடையாது. அப்போ 20 சப்ஸ்டியூட் பண்ணால் 40 - 20 20, 25 - 20ன்றது 5. இப்போது இதே அவ்வளோதான், வந்துருச்சு, முடிஞ்சது. 4 5s are 20, 1 5 is 5, 4/1. ஆன்சர் ஆப்ஷன் பி. அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு a vendor sold 4 chocolates for ₹1, thereby gaining 100%. 4 சாக்லேட் ₹1 விற்கிறப்ப 100% லாபம் இருந்திருக்கு. ஹவு மெனி சாக்லேட்ஸ் டிட் ஹி பை ஃபார் ₹1? எவ்வளோ சாக்லேட் ₹1 அவர் ஆக்சுவலாக வாங்கியிருப்பார் அப்படின்னு கேட்குறாங்க. சிம்பிள் தான். Q/P இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிடுங்க. மேலே குவான்டிட்டி, கீழே ப்ரைஸு. இப்போ எவ்வளோ இருக்குது சாக்லேட்டு? 4, ரைட்டு. ப்ரைஸ் எவ்வளோ? ₹1. எவ்வளோ லாபம் கிடச்சிருக்கு? 100% லாபம். இப்போ 100% உண்மையானது, 100% லாபம் அப்படின்னா மொத்தம் 200 ஈக்குவல் டு, இப்போது எவ்வளோ குவான்டிட்டின்றதான் நம்மளுக்கு தெரியணும். எவ்வளோ சாக்லேட்டுன்னு தெரியாது. ப்ரைஸ் என்ன? சேம் ₹1 தான். இங்கே நம்மளுக்கு ஒரிஜினல் ரேட்டு தான் வாங்கியிருப்பார். ஏன்னா வாங்கினதுலேருந்து விற்றதுல தான் லாபம் பார்ப்போம். இங்கே 100%. இது 200%, இது 100%. இதை கேன்சல் அவுட் பண்ணுறது மட்டும்தான் வேலை. இங்கே 1, இங்கே 2ன்னு ஆயிரும். இப்போ குவான்டிட்டி எவ்வளோ? 8. ஆன்சர் ஆப்ஷன் சி. முடிஞ்சது. நெக்ஸ்ட்டு given are the ages of 5 people. 5 பீப்புளுக்குள்ளே ஏஜ் கொடுத்துருக்காங்க. கால்குலேட் த ஆவரேஜ் ஏஜ் இன் இயர்ஸ்ன்னு கேட்டிருக்காங்க. சிம்பிள். 5 பேர் கொடுத்துருக்காங்க. இப்போ டிவைடட் பை 5 எல்லாத்தையும் கூட்டி மேலே போட்டுற வேண்டியதான். இப்போ 20 30 50, 50ம் 40ம் 90, 90ம் இன்னொன்று 35 + 45னா என்னது? 80. இப்போ 170. 170/5 பண்ணால் ஆன்சரு 3 5s are 15, மீதி 2. இப்போ 4 5s are 20. ஆப்ஷன் ஏ. அடுத்து இன் அன் எலெக்ஷன் தேர் வேர் 2 candidates. 2 பேர் தான் இருக்காங்க. 1 candidate secured 48%, 48% ஓட்டு வாங்கியிருக்காங்க. அண்ட் வாஸ் டிஃபீட்டட் பை அதர் கேண்டிடேட் பை 756. ஃபைன் த டோட்டல் நம்பர் ஆஃப் ஓட்ஸ் போல்டுன்னு கேட்டிருக்காங்க. ஒருத்தன் 48% வாங்கியிருக்கான்னா இன்னொருத்தன் கண்டிப்பாக 52% தான் வாங்கியிருக்கணும். எவ்வளோவில் டிஃபீட் பண்ணியிருக்காங்க? 756 ஓட்டில் டிஃபீட் ஆகியிருக்காங்க. அப்போது அந்த டிஃப்ரென்ஸ் தான் டிஃபீட்டிங் அமௌண்ட் ஆஃப் ஓட்ஸாக இருக்கணும் கண்டிப்பாக. அப்போது இது ரெண்டுக்கு டிஃப்ரென்ஸ்னு எடுத்தால் எவ்வளோ வரப்போகுது? 4 தான். இப்போ 4%ன்றது 756னா ஃபைண்ட் த டோட்டல் நம்பர் ஆஃப் ஓட்ஸ் போல்டு 100 எவ்வளோன்னு பார்த்தா சம் ஓவர். அவ்வளோதான். இதை கேன்சல் பண்ண வேண்டியதான். 1 4 is 4, 3 8 4s are 32, 3
9 4 சார் 36. அப்போ 189ஓட 2 ஜீரோ போட்டுற வேண்டியதான். ஆன்சர் ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட்டு, இன் எ சர்க்கிள் த லென்த் ஆஃப் அ கார்டு இஸ் 12 சென்டிமீட்டர். ரைட்டு, கார்டு லென்த்து கொடுத்துட்டாங்க. அந்த பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த சென்டர் ஆஃப் த சர்க்கிள் டு த கார்டு இஸ் 5 சென்டிமீட்டர். பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் சென்டர் டு கார்டும் கொடுத்தாச்சு. வாட் இஸ் த ரேடியஸ் ஆஃப் த சர்க்கிள்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஒரு சர்க்கிளை போட்டுக்குருவோம். ரைட், அதில் சென்டர் மார்க் பண்ணியாச்சு. ஒரு கார்டு வரைஞ்சாச்சு. கார்டோட லென்த்து 12. ரைட்டு, இதுக்கான லென்த்து 12ன்னு சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட்டு, பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் சென்டர் டு த கார்டு. இந்த பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் சென்டர்லேருந்து கார்டுக்கு எவ்வளோ சொல்லியிருக்காங்க? 5. அப்போது அந்த 12ன்றது கார்டில் எப்படி தான் புரிஞ்சிருக்கும்? இங்கே 6, இங்கே 6ன்னு புரிஞ்சிருக்கும். அவங்க கேட்டிருக்கிறது என்ன? ரேடியஸ் ஆஃப் த சர்க்கிள். ரேடியஸ்னால் என்ன? சென்டர்லேருந்து சர்க்கம்ஃபரன்ஸில் எங்கே கவர் ஆனாலுமே அது நம்மளுக்கு ரேடியஸ் தான். நான் இங்கே போட்டுக்கிறேன். அப்போ தான் நம்ம அந்த ட்ரையாங்கிளை வச்சு பண்ண முடியும். இப்போ இந்த ட்ரையாங்கிள் பார்த்துக்கோங்க. இது என்னவா தான் ஃபார்ம் ஆகிருக்கும்? கார்டோட பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ்னு சொல்லிட்டாங்க. பெர்பெண்டிகுலர்னாலே ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். இப்போ இந்த ரேடியஸ் என்னன்னு கண்டுபிடிக்கணும். இது பித்தாகரஸ் தியரம் போட்டலாமா? பித்தாகரஸ் தியரம் என்ன? இங்கே 5 ஸ்கொயரு, இங்கே 6 ஸ்கொயரு, ரெண்டும் பண்ணால் எவ்வளோ வரப்போகுது? 25 36 11 61ன்னு வரும். 61 அப்படின்றது எதோட ஸ்கொயரு? ஸ்கொயர் நம்பரே கிடையாது. 64னா 8ஓட ஸ்கொயரு. அதுக்கு முன்னாடி உள்ளது 7ஓட ஸ்கொயர்னா 49ன்னு வரும். இது 49, 8ஓட ஸ்கொயர் 64. ஆனால் நம்மளுக்கு இருக்கிற நம்பர் 61. இப்போ 7க்கும் 8க்கும் நடுவில் எத்தனை ஆப்ஷன் வச்சுருக்காங்க? ஒன்றே ஒன்று தான் வச்சுருக்காங்க. யோசிக்கவே வேண்டாம், ஆப்ஷன் ஏ. அடுத்து, a solid metallic sphere of radius 10 cm is melted and recast into 125 identical spheresன்னு சொல்லிட்டாங்க. இப்போது ஒரு 10 சென்டிமீட்டர் ரேடியஸ் இருக்கிறத 125 சின்ன சின்ன ஸ்பியராக மாற்றிருக்காங்க. ரைட்டு. வாட் இஸ் த ரேஷியோ ஆஃப் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் ஒரிஜினல் ஸ்பியர் டு த டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் 6 ஸ்மாலர் ஸ்பியர்ஸ் ஸோ ஃபார்ம்டுன்னு கேட்டிருக்காங்க. அப்படி வந்ததில் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் ஒரிஜினல் ஸ்பியர் என்ன, 6 ஸ்மால் ஸ்பியரோட சர்ஃபேஸ் ஏரியாவுக்கு ரேஷியோ என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரைட்டு. இப்போ நம்மளுக்கு இது மூலியமாக வால்யூம் தான் எடுக்க முடியும். ஏன்னா மெல்ட் பண்ணி கொண்டு வர்றாங்க அப்படின்னாலே அது வால்யூம் தான். 4/3 பை ஆர் கியூப், இதுதான் ஃபார்முலா. ஆருக்கு பதில் என்ன இருக்குது? 10 கியூப். ரைட்டு. எத்தனையாக மாறி இருக்குது? 125, அதுவுமே ஸ்பியர் தான். அப்போது 4/3 பை, இந்த இடத்துல நம்மளுக்கு ரேடியஸ் தெரியாது, ஆர் கியூப். இப்போ அந்த 4/3 பை, இங்கேயும் 4/3 பை கேன்சல் அவுட்டு. அப்புறம் ஆர் கியூப் சீக்கிரம் என்ன இருக்கும்? 10 கியூப் பை, இங்கே 125ன்றது என்ன? 5 கியூப். 5 5 சார் 25, 25 சார் 125. இங்கே ஆர் கியூப்னு இருக்கும். அப்போ ஆறுன்றது, அப்போ ஆர் = 10/5ன்னு ஆகும். ரேடியஸ் 2ன்னு கிடச்சிருச்சு. ரைட்டு. இப்போ நம்மளுக்கு தேவை என்ன? சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் ஒரிஜினல் ஸ்பியர். சர்ஃபேஸ் ஏரியா ஃபார்முலா என்னது? 4πr². ஏன்னா சர்ஃபேஸ் ஏரியானாலே டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா தான். 4πr² ஆஃப் ஒரிஜினல் ஸ்பியர். ஒரிஜினல் ஸ்பியரோட ரேடியஸ் 10. இப்போ 10². இதுக்கும் = டு த டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் 6 ஸ்மாலர் ஸ்பியர். 6 ஸ்மாலர் ஸ்பியர். இதுக்கு ஃபார்முலா 4π. ஆர் என்ன? இதுக்கு 2 நம்மளுக்கு கிடச்சது. இதுக்கு ரேஷியோ கண்டுபிடிச்சாலே முடிஞ்சது. இங்கே 4π கேன்சலு. இங்கே என்ன வரும்? 100. 100 6 × 4னா 6 4 சார் என்ன வரும்? 24. இப்போ 100:24 நம்மளுக்கு வந்து நிற்கிது. இதையுமே நம்ம 4ஆல் பண்ணோம் அப்படின்னா 25 × 4 100. 6 4 சார் 24. 25:6. ஆப்ஷன் பி. அடுத்து, இஃப் சம் அண்ட் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் ஆஃப் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் ஆர். இது சம் கொடுத்துட்டாங்க. ஓகே, இது ப்ராடக்ட்டுன்னு கொடுத்தாச்சு ரெஸ்பெக்டிவ்லி. தென் ஃபைண்ட் த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் கேட்டிருக்காங்க. ஃபார்முலா என்ன குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனுக்கு அப்படின்னா x² - சம் ஆஃப் ரூட்ஸ் இன்ட்டு எக்ஸு ப்ளஸ் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸு = 0. இப்போ x² மைனஸ் சம் ஆஃப் த ரூட்ஸ் என்ன? 4 - 3√2 × x ப்ளஸ் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் என்ன? -28. அப்போ ப்ளஸ் வராது. -28 = 0. இது எங்கே இருக்குதுன்னு பார்த்து அப்படியே போட வேண்டியதான். மைனஸ் இருக்கிறது 2 தான். மைனஸ்க்குள்ளே இன்னொரு மைனஸ் இருக்கிறது 1 தான். ஆப்ஷன் டி. அவ்வளோதான், முடிஞ்சது. அடுத்து, ராபின் அண்ட் வருண் டுகெதர் கேன் பெயிண்ட் எ ஹால் இன் 6 days. 2 பேர் சேர்ந்து 6 நாளில் முடிக்கிறாங்க. ராபின் அலோன் கேன் பெயிண்ட் இட் இன் 42 days. ராபின் மட்டும் 42 daysல முடிக்கிறான். இன் ஹவு மெனி டேஸ் கேன் வருண் அலோன் பெயிண்ட் இட். வருண் மட்டும் தனியாக முடித்தா எவ்வளோ நாள் ஆகும்னு கேட்குறாங்க. இப்போ ராபின் வருண்
2 பேரும் சேர்ந்து முடித்தா 6 நாள், ராபின் மட்டும் முடித்தா 42 நாள். 2 பேருக்கு எஃபிஷியன்சி எடுப்போம். இப்போ டோட்டல் ஒர்க்குன்னு பார்த்தா எல்சிஎம் 42 தான் வரும். ஏன்னா இங்கே இருக்குது, அதே தான் மல்டிப்ளைல் ஆகும். இப்போ 6 42 42/6னா 7, 42/42 1. இப்போ ராபினோட எஃபிஷியன்சி என்ன 1. டோட்டலாக ராபின் ப்ளஸ் வருணோட எஃபிஷியன்சி என்ன 7. இப்போ வருணோட எஃபிஷியன்சி என்ன தான் இருக்கும், 1ஓட எதை கூட்டினா 7 வரும் 6. இப்போ வருணோட எஃபிஷியன்சி 6ன்னு கிடச்சிருச்சு. டோட்டல் ஒர்க்கு 42 டிவைடட் பை வருணோட எஃபிஷியன்சி 6 போட்டோம்னா ஆன்சரு 42/6னா 7 6 ஆர் 42. ஆன்சர் ஆப்ஷன் ஏ. அவ்வளோதான். அடுத்து அலோக், கீதா அண்ட் சுரேஷ் இன்வெஸ்ட் இவ்வளோ அமௌண்ட்டு இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ரெஸ்பெக்டிவ்லி டு ஸ்டார்ட் அ பிஸ்னஸ், ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறக்கு. அட் த எண்ட் ஆஃப் த இயர் த டோட்டல் ப்ராஃபிட் அண்ட் இஸ் இவ்வளோ அமௌண்ட்டு. ஒரு வருஷம் கழிச்சு இவ்வளோ ப்ராஃபிட் கிடச்சிருக்கு. அதில் 31% ஆஃப் த டோட்டல் ப்ராஃபிட் அண்ட் இஸ் கிவன் டு சேரிட்டி. அதில் 31% சேரிட்டிக்கு போயிடுச்சு. அண்ட் த ரெஸ்ட் இஸ் டிவைடட் அமாங் தம் இந்த ரேஷியோ ஆஃப் தர் இன்வெஸ்ட்மெண்ட். மிச்சம் இருக்கக்கூடிய 69% 3 பேருமே இன்வெஸ்ட்மெண்ட் ரேஷியோவில் ஷேர் பண்ணிக்கிட்டாங்கன்னு கொடுத்துருக்காங்க. ரைட்டு. வாட் வில் பி த ஷேர் ஆஃப் சுரேஷ்ன்னு கேட்டிருக்காங்க இதில். ரைட்டு. அலோக்கு, கீதா, சுரேஷ் 3 பேருக்குமான ரேஷியோ எடுப்போம். 0 நான் இங்கேயே தூக்கி விட்டுறேன். 56 52 69. ரைட்டு. டோட்டல் ப்ராஃபிட் என்ன 76,700. இதில் 31% சேரிட்டி போயிடுச்சு அப்படின்னா 69% தான் இருக்கும். இதுதான் மொத்த ப்ராஃபிட் அமௌண்ட் இவங்க ஷேர் பண்ணது. இதில் சுரேஷ்க்கு மட்டும் அப்படின்னு பார்த்தோம்னா 69 டிவைடட் பை 3 பேரோட கூட்டி இங்கே போடணும். ஏன்னா சுரேஷ்கானது நம்மளுக்கு மேலே போட்டாச்சு. 3 பேரோடதையும் கூட்டி இங்கே போட்டோம்னா நம்மளுக்கு சுரேஷ்குள்ளது கிடச்சிரும். இப்போ கூட்டினோம்னா 9 2 11 11 6 17 7 வரும். மிச்சம் 1 அங்கே இருக்கும். 7 12 17 177ன்னு வருது. 2 0க்கு 2 0 கேன்சலு. அப்புறம் இதையும் கேன்சல் அவுட் பண்ணிங்கன்னா 3 டேபிளில் போனோம்னா 23ன்னு வரும். இங்கே 5 3 சார் 15 2 9 3 சார் 27. எல்லாமே ஹோல் நம்பரில் தான் இருக்குது. கண்டிப்பாக இதுவும் கேன்சல் ஆகும். 59 போட்டால் 159, மிச்சம் 101 17 177ன்னு இருக்கும். அப்போ இங்கே என்னவா வந்து நிற்கும் 13ன்னு வந்து நிற்கும். இப்போ 13 69 23. இப்போ பார்த்தீங்கன்னா 3 9 3 9 சார் 27 7 இருக்கும். 7 3 சார் 21. கண்டிப்பாக 1ல் முடியக்கூடியது தான் ஆன்சராக இருக்கும். 1ல் முடியக்கூடியது எத்தனை ஆப்ஷன் இருக்குது 2 தான் இருக்குது. இப்போ இதுவும் வராது, இதுவும் வராது. இது 2ல் தான் ஏதோ ஒன்று ஆன்சரு. வேறு வழியே இல்லை, மல்டிப்ளை பண்ணிட வேண்டியதான். அதுலேயும் நம்ம எங்கே நிப்பாட்டலாம் நான் சொல்கிறேன் பாருங்கள். 69 13 பண்ணுறேன். 9 3 சார் 27 6 3 சார் 18 19 20 9 6 7 9 8 97. 897ஓட 23. ஏன்னா 13 × 16 பண்ணியாச்சு. 23 மல்டிப்ளை பண்ணுறேன். 7 3 சார் 21 9 3 சார் 27 29ன்னு போடுறேன். அடுத்து நான் பண்ண போகிறதில்ல. இங்கேயும் 0 தான் இருக்க போது. 7 2 சார் 14. இங்கே நிப்பாட்டிட வேண்டியதான். ஏன்னா கடைசிக்கு முந்தின டிஜிட் ரெண்டுமே வேரி ஆகி தான் இருக்குது. கடைசி டிஜிட் 1 9 4 13. அப்போ 31 31 முடிகிறது ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது, ஆப்ஷன் ஏ. இதுதான் ஆன்சர். முடிஞ்சது. நெக்ஸ்ட்டு அக்ஷத் இன்வெஸ்டட் இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு அட் 8% பெர் ஆனம் ஃபார் 1 இயர் அட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்டட் ஹாஃப் இயர்லின்னு கொடுத்துட்டாங்க. ரைட். ஹாஃப் இயர்லினா இதில் பாதி ஆக்கிற வேண்டியதான். அமௌண்ட் ரிசீவ்டு பை ஹிம் மிஸ் எவ்வளோ அமௌண்ட் கிடைக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரைட்டு. இப்போ 8%ன்றது என்ன ஆகும், ஹாஃப் இயர்லின்றதுனால பாதி ஆயிரும். 8/2 4%. இதான் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு ஹாஃப் இயர்லிக்கு. இப்போ 4%னா என்ன 4/100. 4/100னா 1/25. இந்த 4%ன்றது ஹாஃப் இயர்லிக்குன்னு பிரித்தா ஒரு வருஷத்துக்கு எத்தனையாக பிரிக்கலாம், 2 இதாக பிரிக்கலாமா? ஏன்னா ஹாஃப் இயர்லின்னு சொல்லிட்டாங்க. நம்ம ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை பாதி ஆக்கிட்டோம். ஹாஃப் இயர்லியை ஒரு வருஷத்துக்கு கொடுக்கணும்னா இங்கே ஒன்று ஃபஸ்ட்டு 6 மாதத்துக்கு ஒன்று கொடுக்கலாம், 2வது 6 மாதத்துக்கு ஒன்று கொடுக்கலாம். இப்போ 2 டைம்ஸாக வரும். அப்போ 2 டைம்ஸ் வருதுன்னா 25 26 ஃபஸ்ட் வருஷம் ஆகுது. அதாவது ஃபஸ்ட்டு 6 மாதத்துக்கு ஆகுது. அடுத்தும் 25 26 2வது 6 மாதத்துக்கு ஆகுது. அவ்வளோதான். இப்போ 25 25 625 26 ஸ்கொயருன்றது 676. அவங்க கொடுத்துருக்கிறது என்ன பிரின்சிபல் 90 625. அப்போது 625 தான் 9625 அப்படின்னா 676 என்ன? அவ்வளோதான். இதுதான் கண்டுபிடிக்க வேண்டியது. இப்போ 25 இந்த இடத்துல நான் வந்து 25 டேபிள்லையோ 5 டேபிள் எடுத்துக்குவோம். 5 டேபிளில் 1 5 5 1 2 5 7 125. இதை கேன்சல் பண்ணிங்கன்னா 1 நெக்ஸ்ட்டு 8 1 1 2 5ன்னு வருது. அப்புறம் இதை கேன்சல் பண்ணால் இங்கே 125 25ன்னு வரும். இப்போ மிச்சது வரும். இங்கே 1 போட்டோம்னா 4. அடுத்து வரக்கூடியது 5 5 125 25 சார் 125 5. இப்போ 145 இங்கே 676ன்னு இருக்குது.
இப்போ 5 × 6 5 6 ஆர் 13 தான் முடிய போகுது. யூனிட் டிஜிட்டில் 0 வரப்போகுது. யூனிட் டிஜிட் 0 வச்சது எத்தனை ஆப்ஷன் இருக்குது? ஒன்றே ஒன்று தான் இருக்குது, ஆப்ஷன் ஏ. முடிஞ்சது. இது சிம்பிள் தான். நீங்கள் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தெரிஞ்சாலே பண்ணிகிட்டே இருக்கலாம். 4%, 4/100 1/25 அப்படி ஞாபகம் வரணும். 5%, 1/20 20/21 அப்படி ஞாபகம் வந்துடணும். இந்த மாதிரி நீங்கள் படிச்சிட்டிங்க அப்படின்னா வேகமாக இந்த ஸ்டெப்புக்கே நீங்கள் கொண்டு வந்துடலாம் டேரெக்டாக. அடுத்த கொஸ்டின், இன் ஏ பேக் கண்டெய்னிங் ரெட், க்ரீன் அண்ட் பிங்க் டோக்கன்ஸ் த ரேஷியோ ஆஃப் ரெட்டு க்ரீன் டோக்கன்ஸ் வாஸ் 7:20. ரேஷியோ ஆஃப் பிங்க் ரெட்டு 15:12 கொடுத்துட்டாங்க. வாட் வாஸ் த ரேஷியோ ஆஃப் க்ரீன் டு பிங்க் டோக்கன் கேட்குறாங்க. இப்போது இந்த 2 ரேஷியோலையுமே காமனாக எது இருக்குதுன்னு பாருங்கள். ரெட்டு க்ரீனு, இங்கே பிங்க் ரெட்டு. அப்போது நான் ரெட்டை நடுவில் போட்டுறேன், இங்கே க்ரீனை போட்டுறேன், இங்கே பிங்கை போட்டுறேன். ஃபஸ்ட்டு இதில் ரெட்டு டு க்ரீனு, ரெட்டுக்கும் க்ரீனுக்கு எவ்வளோ இருக்குது? 7, இங்கே 20. ரெண்டாவது இதில் பிங்க்கு 15, ரெட்டு 12. ரைட், அப்படியே ஷேர் பண்ணிட வேண்டியதான். இங்கே 12, இங்கே 7 உள்ளது 7ன்னு வந்துடும். அப்படியே கேன்சல் அவுட் பண்ணுறேன். இங்கே 4, இங்கே 4, இங்கே 5. 3 டேபிளில் கேன்சல் அவுட் பண்ணியாச்சு. அடுத்து எதுவும் கேன்சல் பண்ண முடியாது. இங்கே 80, இங்கே 28, இங்கே 35. ரைட்டு, இவங்க கேட்குறது க்ரீனுக்கும் பிங்க்குக்கும். இப்போ 80, 35 இருக்குது. இதை இன்னும் சுருக்கணும்னா 5 டேபிளில் கேன்சல் பண்ணோம்னா 1 5 is 5 30 16. இங்கே 7 5 are 35. 16:7 ஆப்ஷன் சி. அவ்வளோதான். அடுத்து, a group of people consist of men, women and children. 3 பேர் இருக்காங்க. among them 20% are men, 50% are women and rest are childrenன்னு சொல்லிட்டாங்க. இப்போ 20 மென்னு, 50 விமனு, ரெஸ்ட்டு சில்ட்ரன். அப்போனா 20 50 70, மிச்சம் 30 சில்ட்ரன் பர்சன்டேஜில். ஓகே. அண்ட் தேர் ஆவரேஜ் வெயிட் ஆர் 45, 50 and 50 ரெஸ்பெக்டிவ்லி. உள்ளவங்களுக்கு 45, ரெண்டாவது 50, அடுத்து 50 ரெஸ்பெக்டிவ்லி. ஓகே. ஆவரேஜ் வெயிட் ஆஃப் த குரூப் என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போது இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணி, இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணி, இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி 3 ஆட் பண்ணி டிவைடட் பை நம்பர் ஆஃப் பர்சன்ஸ். நம்பர் ஆஃப் பர்சன்ஸுன்றது நான் இங்கே ரேஷியோவில் பர்சன்டேஜில் எடுத்திருக்கேன். இங்கே 20 50 30ன்னு. அதையுமே நான் இன்னும் சுருக்கிறேன். என்னென்னு எடுத்துக்கிறேன்னா 2 5 3ன்னு போட்டுக்கிறேன். ஏன்னா இங்கே 0 0 எல்லாமே ரேஷியோவில் இருக்குதுன்னா எடுத்து விட்டேன். இப்போ 2 × 45 எவ்வளவு? 90. இப்போ 5 5 are 25, 250 ப்ளஸ் 3 5 are 15, 150 டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் பர்சன்ஸ்ன்னு பார்க்க போனால் 2 5 7 7 3 10. ஓகே. இப்போ இதை கூட்டோம்னா 15 25 40 49. இப்போ 49 ஒரு 0/10. 0 0 கேன்சல். ஆன்சர் 49. முடிஞ்சது. அடுத்து, ஃபாலோயிங் ஆர் த மார்க்ஸ் ஆப்டைன் பை 5 ஸ்டூடெண்ட்ஸ் இன் அ டெஸ்ட்டு. இப்போ 5 பேரோட மார்க்கு கொடுத்துட்டாங்க. கேட்டிருக்கிறது என்ன? வாட் இஸ் த ரேஞ்ச் ஆஃப் த மார்க்குன்னு கேட்டிருக்காங்க. ரேஞ்சுக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னா மேக்ஸிமம் வேல்யூ மைனஸ் மினிமம் வேல்யூ. இதில் மேக்ஸிமம் வேல்யூ என்ன? இருக்கிறதே கூடன்னு பார்த்தா 80 தான் கூட. இருக்கிறதே கம்மின்னு பார்த்தா 45க்கு கீழே எதுவும் இல்லை, 45. அப்போ 80 - 45 எவ்வளோ? 35. ஆன்சர் ஆப்ஷன் டி. Thank you friends. Let's track and crack. For more videos, like, share and subscribe to our Rail Gold channel.